பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும். உலகம் யாவும் தாமல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ஓம் கணவதி அங்கனது சக்தி கணது வாக்கிற்கினிய வாழை பெருமேஸ்வரியர் மனதில் வாக்கு வந்து மிக்க சுவாக குருவே சரணம். மாயாண்டி சாமிகளே சரணம் 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 சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இது வரைக்கும் 12 பாவத்தினுடைய விதி கொடுப்பன இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஜாதகத்தை பார்த்தா போன வகுப்புல ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு நிறைய பாயிண்ட் சொல்றோம். அதெல்லாம் என்ன அப்படின்னா, எத்தனை தடவை வந்தாலும் அதைத்தான் சொல்ல முடியும். அந்த அம்மாவுக்கு முத பார்க்கும்போது பிரமாண்டமா தெரியும். அடுத்து வரும்போது அதே இதையே சொன்னா இவர் என்ன சொன்னதையே சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லுவாளா இல்லையா? ஆமாங்க. அப்ப ஜோசியத்தினுடைய முக்கியமான பாட்டு என்னன்னா, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, சம்பவத்தை சொல்றதுக்கு பேர் தான் ஜோசியம். சம்பவத்தை சொல்றதுக்கு என்ன தேவையோ அதை வச்சு சொல்றவங்க தான் ஜோசியம். அந்த காலத்துல ஜோசியர்கிட்ட ஒருத்தர் கேட்க வர்றாரு அப்படின்னா, ஜாதகத்தை பார்ப்பாரு. பார்த்துட்டு ரைட், என்னப்பா நீ இதை செய்யணும்னு வந்திருக்கியா, ரைட், இதை செஞ்சா சொரிப்படாதப்பா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். மதுரையில தெற்குவாசல் ஏரியாவில் அந்த காலத்துல சுப்பிரமணிய மணி ஐயர்னு ஜோசியர், அதே போய் சிந்தாமணியில பாண்டி ஜோசியர், கம்மாக்கரை பிபிகுல கம்மாக்கரை ஜோசியர், மதுரை புதூர்ல ஜெயராம ஜோசியர், இப்ப வில்லாவரத்துல கோபாலையா, இந்த மாதிரி ராஜகோபால், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் போனோடனே ஜாதகத்தை பார்த்துட்டு, இப்ப நான் அதை விட கேள்விப்பட்டு நான் ஜாதகம் பார்க்க போயிருக்கேன். மதுரையில ஃபேமஸான ஒரு ஜோசியர், அவத்துல போயிருக்கேன். அவெல்லாம் எவ்வளவு நேரம் சொல்லுவான்னா, ஒரு 10 நிமிஷம் கூட சொல்ல அதிகம் டைம். எதுக்காக வந்திருக்காக, என்ன இருக்கு, எப்படி இருக்கும், செய்ப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப பழங்கானத்துல ஒரு ஜோசியர், பாக்கியம் பிள்ளை பழங்கானத்தம்னா பாக்கியம் பிள்ளை, அவருக்கு அப்பயே கிளர்க்கு போட்டு வச்சுதான் ஜோசியம் பார்ப்பார். ஒரு கிளர்க் எழுதுறதுக்கு அவருக்கெல்லாம் போய் பார்த்து, அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் என்னன்னா, எல்லாருக்கும் 10 நிமிஷம் பார்த்தவர் எனக்கு மட்டும் 45 நிமிஷம் பார்க்கிறாரு. நம்மால் பணியே அப்படின்னு பார்த்தார். அப்ப அவரு இந்த மாதிரி ஜோதிடத்துல சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை, நிகழ்வுகளை சொல்றதுக்கு பேர் தான் ஜோசியம். இப்ப உனக்கு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும், உன் வீட்டு பக்கத்துல பேக்கரின்னா, அது வரும்போதெல்லாம் சொன்னோம்னா நம்ம என்ன நினைப்பாங்க, இவருக்கு வேலையே இல்லைன்னு நினைப்பா இல்லையா? புதுசா இருக்கும்போதுதான் அது ஒரு நமக்கு பிரமாணமா தெரியும். ஆனா இதெல்லாம் ஜோதிடம் அல்ல. இந்த ஜோதிடத்தை இந்த ஜாதகம் உண்மைதானா என்பதை மெய்ப்பித்து காமிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, உங்க அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் நம்பிக்கை, அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நம்ம. அப்ப எப்படி சம்பவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லக்னத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டது எல்லாம் விதி. இதெல்லாம் சந்திரன் தான் சம்பவத்துக்கு காரணம், மனசுக்கு காரணம். இந்த மனம் என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத சொல்றதுக்கு சந்திரன் தான் காரணம். இவர் லட்சுமணன் வந்துட்டாரா, வரல. சரி, அப்ப ஒன்னும் வரலைங்கய்யா, வரல. அப்ப இந்த மனசுக்கு என்ன நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சந்திரனை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இந்த சந்திரன் பிறக்கும் போது ஒரு ராசியில ஒரு நட்சத்திரத்துல இருந்தாருன்னா அதுதான் பிறப்பு சந்திரன். அதுக்கு பேரு பெர்த் ஸ்டார்.
அந்த பெர்த் ஸ்டார் தான் அன்னைக்கு தசாவா மாறுது. பெர்த் ஸ்டார் தான் தசா. அது எழுதியிருப்பாங்க, கர்ப்பசெல் நீக்கி, அன்னையின் வயிற்றில் கர்ப்பசெல் நீக்கி பிறப்பு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த திசையில, இந்த புத்தியில, இந்த அந்தரத்துல பிறந்திருக்காங்கன்னு எழுதுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பிறப்பு சந்திரன் அப்படின்னு ஒரு சந்திரன் இருக்கார் நம்ம ஜாதகத்துல. உதாரணமா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு சந்திரன்ல பிறந்திருக்கும். இப்ப உதாரணமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பிறக்கும் போது எந்த சந்திரன் எந்த ராசியில இருந்தாருன்னு சொல்லுங்க. ஐயா மகர ராசி திருவோணம் ஐயா. ஐயா ஐயா உத்திரட்டாதி உத்திரம் உத்திரம் உத்திராடம் உத்திராடம் அப்படி சொல்லணும். அதாவது ஜெய்பாபா கலைப்பிரியருடைய மாணவர்கள் சொன்ன உடனே கரெக்டா பிடிச்சிருந்தாங்க. உத்திராடம். அப்ப உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அப்படிங்கிறது. இப்ப இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னா அவருக்கு என்ன திசை தொடங்கும்? சூரிய தசை. சூரிய திசை ஆகும். அப்ப அவரு நட்சத்திரம் வந்து பெர்த் ஸ்டார், அதாவது பிறப்பு நட்சத்திரம். அப்ப அங்க எழுதியிருப்பாங்க, இருப்பு இருப்பு கட்டி பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு காலத்து வள்ளுவர் எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளவு இருப்பு கட்டி பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த எவ்வளவு இருப்பு இருக்கோ அன்னையின் கர்ப்பசெல்ல போய் மீதி இருக்கிறது அவ்வளவு. போன பிறவியில அவன் பிறவியை முடிக்கும் போது இருந்தது அந்த போனது. இப்ப வந்து பறக்கிறான். இப்ப வந்து பறக்கும்போது இப்ப உத்திராடத்துல பிறந்துட்டான், அதுல எவ்வளவு இருப்பு கட்டி வந்திருக்கான்னு பார்க்கணும். எவ்வளவு வருஷம், எவ்வளவு மாசம், எவ்வளவு நாள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அதுதான் வந்து தசை இருப்பு. அப்ப அவனுக்கு பிறப்பு சந்திரன் ஒண்ணு இருக்கு. அந்த சந்திரன் பிறந்த போது இருந்த சந்திரன் அங்கேயே இருப்பதில்லை. அது எவ்வளவு நாளைக்கு அங்க இருக்கணுமோ அதுக்கடுத்து அவரு அடுத்த திருவோணத்துக்கு வந்துருவார். சந்திர திசைக்கு வந்துடுறார். சந்திரன்ல வந்துடுறார். சந்திர திசை திருவோணத்துக்கு வந்தோடனே, திருவோணத்திலிருந்து அவிட்டத்துக்கு போனோம்னா செவ்வாய் திசை, அவிட்டத்திலிருந்து சதயத்துக்கு போனோம்னா ராகு திசை, சதயத்திலிருந்து புரட்டாதிக்கு போனோம்னா புரட்டாதி திசை, புரட்டாதி திசை தான் குரு திசை. ராகு திசை அடுத்து குரு திசை, அடுத்து உத்திரட்டாதி சனி திசை. அப்ப இவருக்கு ஒரு திசை நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த நட்சத்திரத்துல வச்சு திசை நடத்துது அந்ததுக்கு அது வந்து தசாச்சந்திரன். அதுக்கு பேரு தசாச்சந்திரன். அப்ப முதல் சந்திரன் பார்த்துட்டோம், பிறப்பு சந்திரன். அடுத்து வந்து ஒரு தசா சந்திரனை பார்த்துட்டோம். அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சந்திரன் ஒரு ராசியில ஒரு நட்சத்திரத்துல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சந்திரன் போயிட்டே இருப்பார். சந்திரன் சுத்திட்டே இருப்பார். இந்த ராசியை பூரா சுத்திட்டு வரணும்னா எத்தனை நாள்ல சுத்துவாரு? வணக்கம் ஐயா, ஜெயபிரதா. 27 நாளுங்க. 27 நாள் தூக்குவார். 27 நாள்ல ஒரு சுத்து சுத்திடுறாரு. தோராயமா 28 நாள் 27 நாள்ல. அப்ப 27 நாளைக்கு அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டே இருக்காரு. அப்ப அந்த சந்திரனுக்கு பேர் வந்து தினச்சந்திரன். அத டே மூன், தினச்சந்திரன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னையா எல்லாரும் வரத்துக்கு முன்னே நிறைய நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க, அப்புறம் நான்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மணி 7:15 தானே ஆகுது. ஒண்ணுமே கொடுக்கல. எதுவா நீங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் அப்படியே அமுதம். அதை நாங்கெல்லாம் ருசிக்கணும், மிஸ் பண்ண கூடாது. பாருங்க, அழுத பிள்ளையும் அதனால யாரு ஆசைப்படுதோ அது ஓடி வந்து வாங்கிருமா. 7 மணிக்கு ஐயா வர சொன்னாருமா, நீங்க யாரே காலுக்கு வந்துக்கிறீங்க. சரி சரி இருக்கட்டும், அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும்ல. சரி, இப்ப நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, சந்திரனை 3 சந்திரனா பிரிக்கிறோம். அது இப்ப ஈஸ்வர் ஐயா நான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுவா, அப்ப எத்தனை சந்திரன் இருக்காரு எங்க அம்மாவுக்காண்டி? ஜெயபிரதா ஐயா 3 சந்திரன் இருக்கு. பிறப்பு சந்திரன்,
தசா சந்திரன், கோச்சார சந்திரன். வெரி குட். இப்ப கோச்சாரம் எந்த நட்சத்திரத்துல, எந்த ராசியில, எந்த நட்சத்திரத்துல சந்திரன் போயிட்டு இருக்காரு? சிம்ம ராசியில போய்கிட்டு இருக்காரு. என்ன நட்சத்திரம்ன்றது இந்த பக்கம். மக நட்சத்திரம் எழுதி போட்டிருக்கேன் பாரு போர்டுல. ஆமா ஆமா, மகா நட்சத்திரங்க. மகத்துல சந்திரன் போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் வந்து சந்திரன் மகத்துல இருக்கார். ஆ இப்ப புரியுதா? புரியுதுங்க. இன்னைக்கு இவருக்கு பேரு என்ன? சந்திர தினச்சந்திரன். தினச்சந்திரன், அவர் கோச்சார சந்திரன் தினச்சந்திரன் அல்லது கோச்சார சந்திரன். இப்ப 3 சந்திரன் இருக்கா. இதுல முக்கியமான சந்திரன் யாருன்னா தசா சந்திரன் தான் முக்கியமான ஆளு. அவர்தான் ஒரு சம்பவத்தின் போக்கை சொல்லுவார். அத தசைன்னு சொல்லணுமா, திசை என்று சொல்லணுமா? அப்படின்னா தசா. தசான்னு தான் சொல்லணும், திசை என்று சொல்லக்கூடாது. திசை என்றால் டைரக்ஷன், தசா அப்படின்னா உட்பிரிவு அப்படின்னு அர்த்தம். இப்ப பார்த்தோம்னா எத்தனை உட்பிரிவு இருக்கு அப்படின்னா, நட்சத்திரம் என்பது தசை. இப்ப இன்னைக்கு என்ன திசையில சந்திரன் இருக்காரு, என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? மகத்துல. ஐயா அவங்க சரி. மகத்துல இருக்கிறதுனால அவர் என்ன திசையா ஆயிடுறாரு இன்னைக்கு பிறக்கிற கேது திசை ஆயிடுறாரு. கேது திசை. கேது திசையா. அப்ப இந்த தசாநாதன் சொல்லலாமா? சொல்லலாங்க. தசாநாதன் சொல்லலாம். தசாநாதன். ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரத்தில் போகும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இது ஒரு பலனை கொடுக்கும். எது? தினச்சந்திரன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப கோச்சாரத்தையும் பார்த்தோம். சரி, இப்ப நம்ம 3 சந்திரனை பத்தி பேசிட்டோம். அதுல திசா சந்திரன் தான் முக்கியம்னு சொல்றோம். இப்ப திசா சந்திரனை பத்தி சொல்லும் போது இப்ப எந்த திசை நடக்குதோ அந்த தசாநாதன் ஒரு கிரகம். தசாநாதன்ங்கிறது ஒரு கிரகம். இப்போ ஒரு திசையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு திசைக்குள் 9 புத்தி இருக்கு. ஒரு திசைக்குள் 9 புத்தி இருக்கு. ஐயா இது விளக்கமாவே சொல்லிருங்க. ராகு தசை நடக்குது, அதாவது மேசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல நடக்குது. இப்ப அப்படியே சொல்லுங்க, அப்படி நாங்க உள்வாங்கிக்கிறோம். பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் பிறப்பு சந்திரன் பிறப்பு சந்திரன் போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்க. அது தசா சந்திரன். பிறப்பு சந்திரனா இருந்தது தசா சந்திரனா மாறிட்டார். அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா அது என்ன தசை அப்படின்னா, அஸ்வினி தசை, கேது தசை. எழுதிக்கங்க, அஸ்வினி கேது தசை. ஆனா நிக்கிறது ராகு தானேங்க. மேசத்துல நிக்கிறது ராகு, அது வாங்கின கால் வந்து அஸ்வினி. அது ராகு தசைன்னு தானே சொல்லணும். இல்ல அதெல்லாம் இப்போ சந்திரன் எங்க இருக்க, உனக்கு என்ன தசை நடக்குது? இப்ப எனக்கு இல்ல, நான் என்ன இதுல இன்னொரு அடுத்தவங்களோட தான் கேட்கிறேன். அப்பதான் நமக்கு புரியும் இருக்காங்க. எது வேணாலும் சொன்னாலும் சந்திரன் எங்க நிக்கிறாரோ அதுதான் தசை. ஐயா இப்ப பிறப்பு சந்திரன் வந்து உத்தரத்துல நிக்கிறாரு, மகர ராசியில, லக்னம் அததான். இப்ப தசா நடக்குது ராகு தசை, மேசத்துல இருந்து நடத்துறாரு, 4ஆம் இடத்துல இருந்து நடத்துறாரு. ஒண்ணும் இல்ல, உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரா? ஆமா, லக்னம் புள்ளி எல்லாமே அதுலயே இருக்கு. அங்க இருந்து இப்ப நடப்பு தசை ராகு தசை மேசத்துல இருந்து வருது, 4ல இருந்து போகுது. எப்படி மேசத்துல இருந்து போகும்? ராகுல எப்படிங்க? அவர் மேசத்துல கேது, சுக்கிரன், சூரியன் தானே இருக்கு. ஐயா ராகு அங்க நிக்கிறாருங்க. ராகு தான் அஸ்வினி நட்சத்திரத்துல நிக்கிறாரு. யார் வேணாலும் எப்படி வேணாலும் நின்றுட்டு போறாரு, நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. வந்து அடிப்படையை புரிஞ்சுக்க. எப்படின்னா, திசை ஆரம்பிச்சது உத்திராடம். சூரியனுக்கு அடுத்து திசைக்கு சந்திரன் திசைன்னா திருவோண திசை, செவ்வாய் திசைன்னா அவிட்ட திசை, ராகு திசைன்னா சதய திசை. இப்ப சதய திசை தான் ஓடுது. சதய திசை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப சதயத்துல பிறப்பு சந்திரன் அங்க போய் உட்கார்ந்ததுனால தசா சந்திரனா மாறிட்டார். இப்ப புரியுதா? இப்ப புரியுதுங்க. இப்ப அங்க போய் அவர் என்ன செய்வார்னா, இந்த சதயத்தை 9 பிரிவா பிரிப்பாங்க. முக்கிய சதயம் சதயம், ராகு ராகு, சதயம் சதயம், சதயம் சதயம்.
ராகு திசை ராகு புத்தி. அத நீங்க சதயம் சொல்லிட்டு சொல்லுங்களேன், நல்லா இருக்கும் இல்லையா? ராகு திசை ராகு புத்தி. சதயத்தில் சதயம், அதுக்கு அடுத்து பாருங்க சதயத்தில் புரட்டாதி, அது என்ன ஆகுது? ராகில் குருவா மாறிடுறாரு. அடுத்து ராகு திசையில் உத்திரட்டாதி, அப்ப ராகு அதாவது சதயம் உத்திரட்டாதி, அப்ப ராகு திசையில் சனி புத்தி. அடுத்து ராகு திசை ரேவதி, அப்ப புதனா மாறி ராகு தசை புதன் புத்தி. புதன் புத்தி. அடுத்து ராகு தசை அஸ்வினி கேது புத்திங்க. சதயம் அஸ்வினி கேது புத்தி. கேது. அதுக்கடுத்து ராகு திசை பரணி சுக்கிரன் புத்தி. ராகு திசை சந்திர புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி. ஐயா கொஞ்சம் எல்லாரும் மியூட் போட்டு எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க ஐயா, எனக்கு புரியல. இந்த அம்மா ஆமா பாருங்க, எனக்கு புரியல. எல்லாரும் குறுக்க சொல்றதுனால எனக்கு புரிஞ்சுக்க முடியல. நீங்க எல்லாரும் மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிங்க. இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த இடத்துல வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார். உத்திரட்டாதியில் சந்திரன் இருந்தா சந்திரன் உத்திரட்டாதி உத்திராடம் 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 நீங்க எழுதி போற இடத்துல போர்டு லைட் அடிக்குது. என்ன எழுதிருக்கீங்க? உத்திரட்டாதி. ரைட், எழுதிக்கங்க. நான் சொல்றதுனால புரியுதான்னு பாருங்க. புரியுதான்னு பாருங்க. பாருங்க, சூரிய தசை சூரிய தசை, சூரிய தசை சூரிய புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, சூரிய தசை செவ்வாய் புத்தி, சூரிய தசை ராகு புத்தி, சூரிய தசை குரு புத்தி, சூரிய தசை சனி புத்தி, சூரிய தசை புதன் புத்தி, சூரிய தசை கேது புத்தி, சூரிய தசை சுக்கிர புத்தி, சூரிய தசை சூரிய புத்தி. வராது வராது, இதோட முடிஞ்சிருது. 9 வருதான்னு பாருங்க. 2 3 4 5 6 7 8 9 வித்தி வந்துருச்சா? இப்ப புரிஞ்சாமா? வந்திருக்குங்க ஐயா. அது சொன்னதுதான் சூரிய தசை சூரிய புத்தி. இதுக்கு கர்மா என்ன சொல்றீங்க? நம்ம கர்மாவை போகலையா? கர்மான்னு வார்த்தையே வரலையே நானு. இப்ப தசைக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னா எந்த புத்தி ஓடுது, எந்த தசா எந்த புத்தி ஓடுதுன்னு தெரியணும். எந்த தசா எந்த புத்தி ஓடுதுன்னு தெரியும். ஐயா ராகு தசை குரு புத்தி. இப்ப ராகு தசை குரு புத்தி ஓடுது. அது என்ன லக்கணம்? மகர லக்கணம். இப்ப மகர லக்கணத்துக்கு ராகு திசை குரு புத்தி. அப்ப ராகு திசை குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன பலன் கொடுக்கும்னா, இந்த ராகு என்ற ஒரு கிரகம் எந்த ராசியில அமர்ந்திருக்குன்னு பார்க்கணும். மேச ராசியில அமர்ந்திருக்கு. மேச ராசியில அமர்ந்திருக்கிறார். இப்ப புரியுதா? எந்த தசாநாதன் எங்க அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டீங்க. இப்ப வந்து அந்த கட்டம் போட்டுக்கோங்க. மகர லக்னம்னு போட்டுக்கோங்க. மகர ராசி லக்னம் அதே ராசி, அதுதான் மகர ராசி மகர லக்னம். ஆமாங்கய்யா. சரி, இப்ப தசா வந்து ராகு தசை ஓடுறதுனால ராகு எங்க இருக்காரு? லக்னத்துல இருந்து மேசத்துல 4ல இருக்காரு. 4ல இருக்காரு. ஒரு 4 பாயிண்ட் மனசுக்குள்ள வச்சுக்கணும். தசாநாதன்ங்கிற ஒரு கிரகம் அவருக்கு சொந்த வீடு இருக்கா? ராகுக்கு கிடையாதுங்கய்யா. அப்ப இல்ல. அப்ப இருக்கிற வீட்டை மட்டும் எடுத்துக்கலாம். சொந்த வீடு இல்லாதனால அவர் என்ன செய்யணும்? இருக்கிற விட சொந்த வீட எடுத்துக்கணும்.
இது புரியுதான்னு பாருங்க. இருக்கிற வீடை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த தசாநாதன் எந்த பாவத்தை சுட்டி காட்டுகிறார்? 4ஆம் பாவத்தை சுட்டி காட்டுறார். சரி, இந்த தசாநாதன் ராகு அவர் எந்த நட்சத்திரம்? வணக்கம் ஐயா. அஸ்வினிங்க ஐயா, அவருடைய சார்ட் போடவே இல்லை, யாருக்கும் தெரியல ராகு எங்க இருக்கு, எந்த திசையில இருக்குன்னு. அவருடைய சார்ட் போட்டு இப்ப நான் சொல்ல சொல்ல அப்படியே நோட் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க, ஐயா நான் சொல்றேன், அப்படியே போர்டுல எழுதி போடுங்க. போடுங்க. இல்லங்க, போர்டுல போட சொல்லுங்க. இருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. போர்டுல போட்டு சார்ட் போட்டாதான் தெரியும். பாருங்க, நீங்க மட்டும் புரிஞ்சீங்கன்னா எப்படி உங்க ஜாதகம் உங்களுக்கு தெரியும். அவரு மட்டும் போட சொல்லுங்க. இங்க பாருங்க, லக்னம் சந்திரன், ராகு கடகத்துல சனி, கடகத்துல சனி, கடகத்துல சனி, கடகத்தில் சனி, சிம்மத்துல சுக்கிரன், கன்னியில குரு செவ்வாய், குரு செவ்வாய், துலாத்துல வந்து சூரியன் புதன் கேது. எல்லாம் வந்துச்சா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துருச்சா? வந்துருச்சுங்க. இப்ப நடப்பு வந்து ராகு தசை குரு புத்தி. இப்ப ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? அஸ்வினில இருக்காரு. அஸ்வினில இருக்காரு. சாரத்தில் உள்ளார். ராகு யாரோட நட்சத்திரத்தில் இருக்காரு? அஸ்வினில இருக்காரு. அஸ்வினியில் இருக்கிறார். அப்ப இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல தசாநாதன் இருக்காரு. அவர் யாருடைய சாரத்தில் இருக்காருன்னா கேதுவுடைய சாரத்தில் இருக்காரு. அந்த கேது எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? லக்னத்துக்கு 10ல இருக்காரு. 10ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப 4ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் சுட்டி காட்டுகிறது. 2 பேருக்குமே வீடு இல்ல. ஆமா, 2 பேருக்குமே வீடு கிடையாது. வீடு கிடையாது. இப்ப இவங்களுக்கு என்ன நடக்கும் இந்த திசையிலன்னா, 4ஆம் பாவ பலனும் 10ஆம் பாவ பலனையும் இந்த ராகு திசை கேது புத்தி நடத்தும். ராகு குரு திசை புத்தி தான் போயிட்டு இருக்கு. இல்ல ராகு திசை மட்டும் சொல்றேன். ராகு திசை மட்டும் இந்த ராகுவும் கேதுவும் தான் நடத்துவாங்க. சரிங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நடத்துறாங்க. சரியா? சரிங்க. இப்ப அவளுக்கு என்ன பலனை சொல்றது அப்படின்னா, திசை பலன் எடுக்கும்போது நல்லா கவனிங்க. திசை பலன் சொல்லும் போது 4ஆம் பாவத்தை காட்டிருச்சு, 10ஆம் பாவத்தை காட்டிருச்சு. அதுவும் ராகுவும் கேதுவா இருக்கு. ராகுவா இருக்கு, கேதுவா அப்படின்னு எடுக்கும். இப்ப ஒரு பாயிண்ட், இவர்களுடைய கேள்வி என்னவா இருக்கும்? 4ஆம் பாவ கேள்வியாகவும் 10ஆம் பாவ கேள்வியாக இருக்கிறது. வீடு சம்பந்தமா கேட்கலாம், படிப்பு சம்பந்தமா கேட்கலாம், அல்லது தொழில் சம்பந்தமாகவும் கேட்கலாம். அது ராகுவா இருக்கிறதுனால கேதுவா இருக்கிறதுனால 2 கிரகங்களும் ஒரு துருவமா இருக்கிறதுனால சில கஷ்டங்கள் ஏற்பட்டுத்தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுக்கும். அவங்க என்ன கேட்டாங்க? வேலைக்காக கேட்டாங்க. அப்ப வேலைக்கு கேட்டாங்கிறது 10ஆம் பாவம் சுட்டி காட்டுதா? படிச்ச உடனே வேலைக்கு போயிடுமா, அது பெரிய கம்பெனிக்கு போகுமா அப்படின்ற கேள்வி. அதையும் கேட்கிறாங்க. 10ஆம் பாவத்தில் இருக்கு, அதனால இவர்களுக்கு இந்த திசை வேலை கொடுத்துருமா அப்படின்னு கேட்கிறாங்க. 4 10ங்கிறதுனால இந்த பிள்ளை படிக்கிற படிப்பு 4ஆம் பாவ படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, டெக்னாலஜி படிப்பு, ஆசிரியர் படிப்பு, இந்த மாதிரியான படிப்பை படிச்சுன்னா வேலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன படிக்குதுங்க அந்த பொண்ணு? அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதாங்க, ஐடி ஃபீல்டு போற மாதிரி. ராகுனாலே டெக்னாலஜி, ராகுனாலே டெக்னாலஜி. சரி, இப்ப பார்த்துட்டோம். இந்த திசையை விட நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப இந்த தசாநாதன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? அஸ்வினில இருக்காரு. அஸ்வினிக்கு என்ன கர்மா இருக்கு? சூரியனோட கர்மா இருக்கு. சூரியனுடைய கர்மா. அப்ப தசாநாதன் சூரியனுடைய கர்மாவை பெற்றிருக்கிறார். அப்ப இந்த பிள்ளை அரசாங்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு, அல்லது ஒரு அதிகார தோரணை உள்ள ஒரு வேலையில இந்த பிள்ளைக்கு போறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
சரியா? புரியுதுங்க. சரி. இப்ப இந்த தசாநாதன் என்ற கேது போய் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? அவர் சுவாதியில இருக்காரு. பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை. ஆஹ் அவரும் போய் ராகுவே இருக்காரு. 2 பேருக்குமே ராகு கேது பரிவர்த்தனை ஆயிடுச்சு. இவங்க ராகு கேது 2 பேருமே பரிவர்த்தனை ஆகுந்தால் இவங்க வீட்டில் யாருக்காவது கண்ணுல பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். இல்லைங்க, அவங்க அண்ணனுக்கு வந்து மன வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். உடல்நிலையோ அல்லது உடல் குறைபாடு, ஏதோ ஒரு குறைபாடு அந்த குடும்பத்துல இருக்குங்கிறத காட்டுக்கு பாருங்க. ராகு கேது அது இருக்கு அப்படிங்கிறத காட்டும். சரி, அப்ப அவங்க போய் சுவாதி நட்சத்திரத்துல இருந்தா அதுக்கு என்ன கர்மா வந்துருது? சனியுடைய சனி கர்மா. சூரியன் சனி கர்மா. சனி கர்மா வந்துருது. அப்ப சனியும் சூரியனும் வந்தா 2மே கர்மகாரகனும் அதிகாரக்காரங்க இருக்கனால இந்த பொண்ணு படிச்சு வேலைக்கு போகணும்னு ஒரு குறிக்கோட இந்த திசை இருக்கும். இன்னும் எவ்வளவு நாள் இந்த திசை இருக்கு? அது இப்பதாங்க ராகு தசையில குரு புத்தி போய்கிட்டு இருக்கு. அது இப்பதான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. 15 வருஷம் இருக்கு. அப்ப அந்த பிள்ளை இந்த ராகு திசை வந்து ஒண்ணு பெருசா கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ரைட். சரி, இது என்ன புத்தி போகுதுன்னு பார்க்கணும். 2வது புத்திவானை பலவான். புத்திவானே குரு பலவான். அப்ப குருவை நம்ம எழுதிக்கிறோம். குருன்னா இப்ப நல்லா பாருங்க, சதயத்திலிருந்து வரக்கூடிய குரு தானே ஐயா? ஐயா, சதயத்தில் இருக்கிற குரு தானே புத்தியா புரியும்? புரிஞ்சிருச்சு. புரியுதுல? புரட்டாதி. புரட்டாதி. ஆமா, அது கர்மா தானே இருக்கு. ஆமா, சூரியனோட கர்மா இருக்கு. அப்ப பாருங்க, சூரியனுடைய கர்மாவே வந்துருச்சு. இந்த குரு நிக்கிறது அஸ்த நட்சத்திரத்துல இருக்கு. குரு எங்க போய் நிக்கிறாரு? 9ல, அதாவது கன்னி வீட்டுல இருக்காரு, அஸ்த நட்சத்திரத்துல. குருவுடைய நட்சத்திரத்துல போய் குரு கர்மாவோட நட்சத்திரத்துல உட்கார்றாரு. அது சூரியன் பிறந்த நட்சத்திரம் வேற. அப்ப இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சே தீரும்ங்கிறத இந்த புத்தி காட்டுது பாருங்க. சரியா? அப்ப இந்த குரு போய் அங்க உட்கார்ந்துடுறாரு. எங்க உட்கார்ந்துறாரு? 9ஆம் வீட்டுல உட்கார்ந்துறாரு. குரு அங்க உட்கார்ந்து என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? அஸ்தம். சந்திரன் லக்கணத்திலே இருக்காரு. அப்ப இந்த பிள்ளைக்கு 1, 4, 3, 9, 10 இதெல்லாம் தொடர்பு கிடைத்து விட்டது. அப்ப இந்த பிள்ளை வேலைக்கு போகுமா போகாதா? போயிடும். அப்ப இந்த குரு புத்தின்னு எவ்வளவு நாள் இருக்கு? அது இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. சரி, இப்ப எவ்வளவு படிச்சுட்டு இருக்கு? இப்ப ஃபைனல் இப்பதான் அதாவது பிஎஸ்சிலயே அடுத்த கேட்டகரி போயிட்டு 1.5 வருஷம் படிப்பு இருக்கு. அந்த இதுலயே வந்து முடிஞ்ச உடனே பெரிய லெவல்ல வேலைக்கு போயிருமா, இல்ல அங்க இருந்து கேபிட்டல் போயிருமா அப்படின்ற கேள்வி. போயிரும். 9ஆம் பாவத்தை காட்டினாலே உயர்ந்த பதவிக்கு போய்விடும். அங்கே குரு இருக்காருங்க, அதனால பெரிய பதவி தான் வரும். ஆமா, குரு நல்லா இருக்காரு இல்லையா? அப்படின்னு இருக்கும். அப்ப தசைக்கு நம்ம எப்படி பலன் எடுக்கிறோம்? 4 ஸ்டெப் நீங்க மறக்க கூடாது. தசாநாதன் எங்க இருக்காரு? அவருடைய சொந்த வீடு என்ன? அவர் நின்ன நட்சத்திராதிபதி யாரு? அவர் எந்த வீட்டில் இருக்காரு? அவருடைய சொந்த வீடு என்ன? அப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட் எடுத்துக்கணும். 4 பாயிண்ட். இது சொன்ன பாயிண்ட் புரியுதா? புரியுதுங்க. என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்க. தசாநாதன், அது நின்ற வீடு, அது தொடர்பு கொள்ற வீடு. தசாநாதன் தசாநாதன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த வீடை எடுத்துக்கணும். அந்த தசாநாதனுக்கு சொந்த வீடையும் எடுத்துக்கணும். இப்ப ராகு கேது வந்தா அதுக்கு சொந்த வீடு இருக்காது இல்லையா? சொந்த வீடு இல்லைன்னா விட்டுற வேண்டியது. வீடு இல்லாத கூட்டு போய் என்ன போறியா? அப்போ அந்த வீட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். சொந்த வீடு இல்ல மட்டும் எடுத்துக்கணும். எந்த வீட்டுல அது இருக்கோ அந்த வீட்டை மட்டும் தான் கணக்கு. அந்த வீடை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ அவங்களுக்கு குரு புத்தின்னு சொன்னீங்க. குரு புத்தின்றது குரு இருக்கட்டும்னா அதை அப்படி பாரம்பரிய பிரகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா, குரு வந்து போய் குரு கர்மா குரு போய் சந்திரனுடைய நட்சத்திரத்துல குரும கர்மாவில தானே உட்கார்ந்துருக்காரு. சரிங்க, புரியலைங்க, கொஞ்சம் சிக்னல் சரியா கேட்கல.
அப்படின்னு இருக்கும். இப்ப புரியுதா எப்படி நம்ம எடுத்திருக்கோம்னு? ஐயா புரியுதுங்க. எனக்கு இன்னொரு டவுட். இப்ப சூரியன் கர்மால ராகு உட்காந்துருக்காரு. ஆனா அவர் சூரியன் 8ஆம் அதிபதியா இருக்காரு. அது எப்படி புரிச்சுக்கிறது? அந்த சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதான் அங்க நீசமா இருக்காரு. அவர் எங்க போய் நீசமாறாரு? துலா வீட்டுல லக்னத்துக்கு 10ல நீசம் வர்றாரு. வெரி குட். 10ஆம் இடத்துல போய் தான் நீசமாறாரு. ஆமா, அவர் 8ஆம் அதிபதியும் கூட. அவர் 8ஆம் அதிபதி 10 இடம்னா எதிர்பாராம போய் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகாது, தனியார் உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லு. ஆனா சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனையா இருக்கு. மறுபடியும் சுக்கிரன் அங்க வராது. சூரியன் அங்க போறாரு 8க்கு போறாரு. அப்ப கண்டிப்பா சம்பாதிக்குமா இல்லையா? இல்ல அரசாங்க வேலை தான் கிடைக்குமா, பிரைவேட்ல கிடைக்குமா? பிரைவேட் தான் கிடைக்கும். பிரைவேட் தான் கிடைக்கும். பெரிய போஸ்டிங் போகும். ஆனா சூரியன் திக்பலத்துல வர இருக்காரு. இப்பெல்லாம் இருந்தாலும் நல்லது தானே. அந்த இடத்துல நீச பங்கம் ஆயிரும் இல்லையா? இதுதான் எனக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்தது. அதனாலதான் இங்க கேட்டேன். அதான் நீச பங்கமானதுனால திக்பலமானதுனால ஆட்சி பலமா ஆயிடுறாரு. ஆட்சி பலமாயிராரு. ஆனா பரிவர்த்தனை வராயிராரு. வெரி குட். 8ஓட பரிவர்த்தனை வர்றாரு. அப்ப 8ஆம் பாவம்ங்கிறது எதிர்பாராம நடக்குமா இல்லையா? எதிர்பாராம நடக்கும். ஆனா அதிகமா கஷ்டமும் வருமே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. 8ஆம் பாவம் 10ஆம் பாவ தொடர்பு வந்தா வேலை கஷ்டமா இருக்கும். வேலையில அதிகமா கஷ்டம் இருக்குன்னு சொல்லிடலாமா? வேலை கஷ்டம் தான் இருக்கும். அதாவது 1ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பானா சுயமா வேலை கிடைச்சிரும். 2ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட சொன்னா அவன் பணத்தை வச்சு வேலை வாங்கிடுறான். 3ஆம் பாவத்தோட தொடர்பானா முயற்சியினாலே வேலை வாங்கிடுறான். 4ஆம் பாவத்துல இருந்தா படிப்புனால வேலை வாங்கிடுறான். 5ஆம் பாவத்துல இருந்தா சொந்த அறிவினால வேலை வாங்கிடுறான். 6ஆம் பாவத்துல இருந்தா உழைப்பினாலேயே வேலை வாங்கிடுறான். 7ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் செல்வாக்கு. 7ஆம் பாவங்கிறது சமுதாயத்தினுடைய செல்வாக்கு. அப்படினாலே வேலை வாங்கிடுவான். நண்பர்கள் மூலையும் வேலை வாங்கிடுவான். அப்படின்னு இப்ப தசைக்கு பலன் எடுக்கும்போது முதல் தசாநாதன் எந்த ராசியில் அமர்ந்துள்ளார், லக்கணத்திலிருந்து எந்த ராசியில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, அந்த தசாநாதன் சொந்த வீட்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 2, தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறோ அந்த நட்சத்திராதிபதி எந்த வீட்டில் உள்ளாரோ அந்த வீட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 3. நம்பர் 4, அந்த தசாநாதன் என்ற நட்சத்திராதிபதி அவனுடைய சுய வீடு எது, சொந்த வீடு எது, அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 பாயிண்ட நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப புரியுதா அந்த 4 பாயிண்ட? இதுல பார்வை பலம் எது எடுக்கணுமாங்க? பார்வை இதை எடுத்தாலே பலன் சொல்லிடலாம். இப்ப இந்த பிள்ளைக்கு தசாநாதன் புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார்? குரு சந்திரன். அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? லக்னத்துல. அப்ப 1ஆம் பாவம் தான் பலமா வேலை செய்யுது. 1ஆம் பாவம் தான் பலமா வேலை செய்யுது அப்படின்னு எடுத்தணும். அப்ப இந்த பிள்ளை சுயமாத்தே படிக்கும். அந்த சந்திரனும் குருவோட கர்மபதியில் உள்ள உத்தரம நட்சத்திரத்தில் நிக்குது. வெரி குட். அப்ப அந்த பிள்ளைக்கு குரு கர்மா உண்டு. அதே மாதிரி அவங்க குடும்பத்துல ஒரு வாத்தியார் இருக்காரு. கண்டிப்பா இருப்பா இல்லையா? உபதேசம் செய்யக்கூடியவர் இருப்பா இல்லையா? ஆமா இருக்காங்க. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப ரெண்டு வீடு இருக்குது. 3ஆம் வீடு 12ஆம் வீடு இருக்குது. குரு வீடு. அது எப்படிங்க எடுக்கிறது? குரு வீடு 2 வீடு வருது. குரு புத்தி அந்த குருவுக்கு சொந்த வீடு 2 வீடு இருக்குது. அது 2 வீட்டுக்கு எப்படி சொல்லணும்? 2 வீடு எடுத்திருக்காங்க. குருவுக்கு 2 வீடு உண்டு. அவர் 9ல உட்கார்ந்து இருக்காரு. அவர் நின்ன நட்சத்திரம் சந்திரன். அவர் இந்த ஜாதகத்துக்கு 7 கூடியவர். அவர் போய் லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? 12ஆம் வீட்டை எடுத்திருக்காரு. அதனால இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு பணம் செலவழிச்சுட்டே ஆகணும். 3ஆம் பாவம் இருக்கிறதுனால நிறைய முயற்சி எடுத்துட்டே ஆகணும். 7ஆம் பாவமா இருக்கிறதுனால நட்பு வட்டாரங்கள் மற்ற சொந்த பந்தங்களோட நெருங்கிய உறவுகள் இருக்கும். 9ஆம் பாவமா இருக்கிறதுனால இறைவனுடைய அனுக்கிரகமும் உண்டு அப்படின்னு எடுத்தார். 9, 12 வெளியூர்ல போய் படிக்கணும்னு சொல்லலாமா? வெளியூர்ல தான் படிக்கிறாங்க. வெளியூர்ல தான் படிக்கும். வெளியூர்ல தான் வேலை பார்க்கும். இப்ப இது புரிஞ்சா?
புரிஞ்சுதுங்க. எனக்கு இன்னொரு டவுட்டுங்க. ம். இந்த சனிச்சந்திரன் வந்து புனர்ப்புன்னு சொல்றாங்களேங்க, அது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அதாவது புணர்ப்பு அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா ஒரு காரியம் வந்து மெதுவாத்தே நடக்கும், வேகமா நடக்காது. அந்த பிள்ளை எப்படிங்க எப்படிங்க இன்னொரு வாட்டி சுத்தம். இன்னொரு வாட்டி சொல்லுவீங்க? சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேரு புணர்ப்பு என்ற அர்த்தம். அவருடைய காரியம் வந்து வேகமா நடக்காது, சொணங்கித்தான் தடைப்பட்டு நடக்கும். நடக்கும். ஆனா மெதுவாத்தான் நடக்கும். ஐயா ஒரு முறை தோல்வி வரும், அப்புறம் அவங்க அதுல ஜெயிச்சு வருவாங்க இல்லைங்களா? ஆமா, தோல்வி பண்ணாலும் அதை விடாம பிடிச்சு போயிடுவாங்கல்ல. ஆமா, அந்த ஒரு முறை தோல்வி வரும் புனர்ப்புனாவே. இருந்தாலும் விட மாட்டாங்க. சரி, இப்ப தசைக்கு பாக்குறோம், புத்திக்கு பார்க்கணும். தசாநாதனை அனுசரிச்சு புத்திநாதன், புத்தியே சிறந்ததாக நாம் கருது கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கோம். இப்ப புத்திநாதன் என்ன நட்சத்திர சந்திரன், அவரே லக்கணத்துல இருக்காரு அப்படின்னு எடுத்தா லக்கணத்துல மட்டும் கைய வச்சுக்கோங்க, லக்கணத்தை மட்டும் கைய வச்சுக்கோங்க. இப்ப 12 பாவத்தை ஒரு சுத்திடலாம். லக்கணத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைக்கு 1ஆம் பாவத்துல இருக்கிறதுனால இந்த பிள்ளை சுயமாத்த அனைத்தையும் செய்யும். அது 2ஆம் பாவத்துக்கு 12ல இருக்கிறதுனால குடும்பத்தில் சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், பொருளாதாரத்தின் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதே 3ஆம் பாவத்துக்கு அது 11ஆம் பாவம் இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள், அந்நியங்கள், அதை மட்டும் இல்லாம முயற்சி, இந்த பிள்ளைக்கு அதிகமான முயற்சி இருக்கும், இல்ல படிப்பு இருக்கும், படிப்புல கெட்டிக்கார பிள்ளையாக இருக்கும். அது குருவோட வீடு. அதுக்கடுத்து 4ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவமா இருக்கிறதுனால அந்த பிள்ளை கண்டிப்பா ஒரு இடத்துல போய் தங்கிதான் படிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் டபுள் டிகிரி முடிச்சிரும்னா சரியா? புரியுதுங்க. அடுத்து 5ஆம் பாவத்துக்கு அது 9ஆம் பாவமா இருக்கிறதுனால 5ஆம் பாவத்துக்கு அது 9ஆம் பாவம், அந்த பிள்ளை ஆழ்ந்த அறிவுள்ள பிள்ளையாக இருக்கும். 5ஆம் பாவங்கிறது ஆழ்ந்த அறிவு, திறமைகள் உண்டு. 6ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த பிள்ளைக்கு வந்து, அதாவது 6ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா நோய் நொடிகள், இதெல்லாம் 8ஆம் பாவத்துல போயிருக்கிறதுனால எளிதில் இந்த பிள்ளை வந்து நோயை தாக்காது, தாக்குனாலும் வேகமா போகாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்திலே இருக்கிறதுனால இந்த பிள்ளைக்கு 7ஆம் பாவத்தை காட்டுறதுனால கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. அது பரிவர்த்தனை வேற இருக்குங்க சனிச்சந்திரன், அதனால கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு பொண்ணெல்லாம் கேட்டு விரட்டுவாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 8ஆம் பாவத்துக்கு அது 6ஆம் பாவமா வர்றதுனால அந்த பிள்ளை எதிர்பார்க்க விஷயங்கள் சொன்னீங்கதான் நடக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம். 9ஆம் பாவத்துக்கு அது 5ஆம் பாவமா வருதுனால இறையருள், இறையாற்றல், தந்தை அவர்களுக்கெல்லாம் இந்த பிள்ளை செல்ல பிள்ளையாக இருக்கும். அடுத்து 10ஆம் வீட்டுக்கு அது 4ஆம் வீடா வருதுனால 10க்கு அது 4ஆம் மாறுறதுனால நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து, சுயமா சம்பாதிச்சுக்கிறோம். 11ஆம் வீட்டுக்கு அது 11ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு இருக்கிறதுனால இந்த பிள்ளை சந்தோஷமாவும் இருக்கும். 12ஆம் வீட்டுக்கு அது 2வது வீடா இருக்கிறதுனால அந்த பிள்ளை வந்து எது இருந்தாலும் சரி டீசி பாலிசியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இது எல்லாருக்கும் அதே ஒரே பலன் தானே வரும்? ஆமா, எல்லாருக்கும் யாருக்கு இந்த புத்தி நடக்குதோ அவங்களுக்கு பூரா இதுதான் வரும். யாருக்கு இந்த புத்தி நடக்குதோ உங்ககிட்ட உலகத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்க சொல்லுவானா? உலகத்துல இருக்கிற பூரா எல்லாரும் ஒரே லக்கணம், ஒரே ராசிக்காரன் உங்களை வந்து சந்திக்கவே மாட்டான் ஐயா. இப்ப உதாரணத்துக்கு அந்த சந்திரன் வந்து மீனத்துல இருந்தா அப்ப அது மீனத்தை வச்சு எடுக்கணுங்களா லக்னத்துக்கு? மீனத்து, ஆமா, மீனத்துல இருந்து பார்க்கணும் ஐயா. இப்ப எங்க இருக்காரோ நட்சத்திராதிபதி எங்க இருக்காரோ அங்க வச்சு ஒரு ரவுண்டு பார்த்துடணும். புத்தி வாழை பலவான ஒரு பார்வையை பார்த்துடணும்.
அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனாலதானே உயர்கல்வி படிக்குது புத்தினாதே அப்படின்னு எடுத்தோம். புரியுதா ஈஸ்வர்? புரியுதுங்க, நல்லா புரியுது. இப்ப இத்தனை பாயிண்ட் சொல்லணும் அவங்களுக்கு. தசையில மட்டும், புத்தியில மட்டும். இவங்களுக்கு எல்லாமே குரு சனிய, குருவும் காட்டுது, சனியும் காட்டுது, சூரியனையும் காட்டுதா இல்லையா? ஆமா, காட்டுது. அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்கய்யா, இந்த பொண்ணு வந்து வெளியில அனுப்பலாமா, என் பொண்ணு இதை லவ் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். நான் வந்து 5ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுனால சொன்னேன். அது எப்படி கரெக்டா தப்பா? இப்ப ஒருத்தருடைய லவ் பண்ணுவாரா அப்படின்னா 5 கூடையவன் யாரு? சுக்கிரன். சுக்கிரன். 7 கூடையவன் யாரு? சந்திரன். இவர் 2 பேருக்கு தொடர்பு இருக்கா? இல்ல, ஆரட்டா இருக்காங்க. அப்ப எப்படி லவ் பண்ணுங்க பிள்ளை? பால் கூட பேசாதுங்கள. அதான் அப்படியே பண்ணாத ஃபெயிலியர் ஆறு, நீங்க நம்பி அனுப்புங்க, நான் உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேசாது. ஆ. மகரத்திலே சந்திரன் தானே? ஆமா, இருக்கு. மகரத்திலே சந்திரன் குரு கர்மா தானே இருக்காதுல? ஆமா. இதுவும் குரு தானே சந்திரனும்? ஆமா, சந்திரன் குரு. ஆமா, இந்த பிள்ளை வந்து அடுத்தவளை ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிறாரு. காலப்புருஷப்படி 5-7 இடம் மாதிரி இருக்கு. 5-7 தொடர்பு வருது. 5-7 பரிவர்த்தனை இருக்கு. காலப்புருஷனை பார்க்காதீங்க, காலப்புருஷனை பார்க்காதீங்க, அது உலக ஜாதகம். அதனால இதை மட்டும் பாருங்க, இந்த பிள்ளை ஜாதகத்தை மட்டும் பாருங்க. இப்ப நம்ம எடுத்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க, புரியுது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே அதனுடைய திசை எப்படி, அது எப்படி போகணும். இப்ப யாராவது வேற ஒருத்தர் ஜாதகத்தை சொல்லுங்க, போட்டு அது எப்படி அதை எடுக்கிறீங்கிறத உங்களோட நீங்களே எடுக்க சொல்றேன், எடுக்கிறீங்களான்னு பார்ப்போம். 10 ரூபா. ஐயா என்னது குருதசா ராகு புத்திங்க? உங்களதே போட்டுருவோம். உங்க லக்னத்தை சொல்லுங்க. லக்னம் தான் தனுசு லக்னங்க. இங்க போட்டுருவோம். நல்லா கவனிங்க. தனுசு லக்னம். தனுசு லக்னம். சரி, இப்ப என்ன தசை நடக்குது? குருதசாங்க. குரு தசை ராகு புத்தி. ஐயா கிரகத்தை முதல்ல ஃபில் பண்ணுங்க. எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சொல்லுங்க. தனுசு லக்னங்க. 2வது மகரத்துல சனி கேதுங்க. கும்பத்துல குரு. மேசத்துல சந்திரன். மிதுனத்துல செவ்வாய். கடகத்துல ராகுங்க. சிம்மத்துல சூரியன் புதன். கன்னியில சுக்கிரன். அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, குரு தசை பார்க்க போறோம். குரு எங்க இருக்காரு? ஐயா நட்சத்திரத்தையும் சொல்லிட்டு சொல்லுங்க அப்படியே. பாருங்க, இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்தை கேட்டுக்கிடுவோம். இல்ல ஒவ்வொரு இப்ப நான் தசை நடத்துற கிரகத்துக்கு கூட நட்சத்திரம் சொல்லிட்டு குருவை மட்டும் எடுங்க, பார்த்துருவோம். குரு தசை டிஎன்ஏ எடுக்கிறதுனால ஒவ்வொன்னும் கர்மா பாத்துனே போனாக்கா நட்சத்திரம் நட்சத்திரத்துல இருக்காரு. குரு நின்ற நட்சத்திரம். குரு நின்ற நட்சத்திரம் வந்துங்க சதயங்க. ராகு நட்சத்திரத்துல இருக்க. சரி, இப்ப பலன் பாருங்க. இப்ப ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார்? புத்திநாதன். ராகு வந்து பூச நட்சத்திரம். ராகு வந்து சனியோட நட்சத்திரத்துல பூசம். ஆமாங்க. இப்ப முதல் திசைக்கு சொல்லுங்க. இப்ப திசைக்கு தசாநாதன் 1ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் பாவத்துல. இவர் எத்தனை உடையவர்? இவர் வந்துங்க 12க்கும் 3க்கும் உடையவர். 1 4. ஆமாங்க. இப்ப இது புரியுதா? புரியுது. அப்ப 3ஆம் பாவம் 1ஆம் பாவம் 4ஆம் பாவம் காட்டுது அப்படின்னு காட்டுது. சரி, யாரு? குரு. இந்த குரு எந்த நட்சத்திரம் இருக்காரு? ராகுடைய நட்சத்திரம் இருக்காரு. ராகு எங்க இருக்காரு? இது குரு.
ராகு எங்க இருக்காரு? 8வது இடத்துல 8ஆம் பாவத்துல இருக்காரு. ராகுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்லைங்க. இல்லை. அப்ப 1, 3, 4, 8 தான் இந்த திசை இயக்குது. 1 குரு 4 தசா. குரு தசா 1, 4, 8. ஆனா இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இந்த திசை வந்த பிறகு பல கஷ்டங்களை கொடுக்கும். ஏதாவது பொருளாதாரத்தை இழந்திருக்கீங்களா இந்த இதுல? பொருளாதாரமாங்கயா? இல்லைங்க, கொஞ்சம் பில்டிங்லாம் கொஞ்சம் கட்டிட்டு இருக்காங்கங்கயா. அதுல கொஞ்சம் செலவுலாம் வந்துட்டு இருக்கு. இப்ப 4ஆம் பாவத்துல வீடு கட்டினாங்களா? ஆமாங்கய்யா, அதான் பில்டிங் கட்டுறாங்க. இந்த பாருங்க, 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவ தொடர்பு இருந்தா வீடு கட்டுறதுல செலவாகும். வீடு இடிச்சு கட்டுவாங்கய்யா. பள்ளி வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. கட்டுவாங்க. ஆமா, இடிச்சுதாங்க கட்டுவாங்க. அந்த செவுரு வச்சுங்க, அந்த கீழே அஸ்திவாரம் சரியில்லாம விழுந்துருச்சு செவுரு. அப்ப பாருங்க, டேமேஜ் ஆகுமா இல்லையா? ஆமாங்க. அப்ப டேமேஜ் ஆகிதான் கட்டுவாங்க அப்படின்னு இப்ப புரியுதா? புரியுதுங்க. அப்ப ஒரு திசைக்கு பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, இந்த தசாநாதன் குரு சதயனுடைய நட்சத்திரம் தான் ராகுடைய இதுல இருக்கா? ராகு தருமா? அப்ப கஷ்டத்தை கொடுக்கும். சரி, அந்த ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்கு? புஷ்ய நட்சத்திரத்துல இருக்குங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ராகு கர்மாவே வர்றதுனால வீடு, சொத்து, வாகனம் இதுல அதிகமான முதலீடு பண்ணிருப்பாங்களா இல்லையா? வாகனம் எல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு அர்த்தம், வீடெல்லாம் கட்டுவாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா செலவு வந்துடும். செலவு வந்துவிடும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுமாங்கயா? 4, 8. ஆமா, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மருத்துவ செலவுகள் வரும் இல்லையா? தண்ட செலவு வருமா இல்லையா? அப்படின்னா அம்மா எப்படி இருக்கீங்க? இல்லைங்க, நான் மெடிசன் எடுத்துக்குவேங்க. ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. பெரிய பிரச்சனை நான் சொல்லல. அதாவது மருத்துவ செலவு வரும், அல்லது ஏதாவது தண்ட செலவுனா கட்டணம் கட்டுறது, அதுல வந்து ஆமா, மருத்துவ செலவு மாசம் மாசம் நான் போய் செக்அப் பண்ணிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பேங்க. அப்படியே பார்த்துக்கலாம். ரைட். அதாவது அது என்ன இருக்கு, ராகுவாவே இருக்கு, அது சதயமாவே இருக்கு. அப்படின்னா என்னது? ஆமாங்க. மூச்சு சம்பந்தமா அதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம். சரியா? சரிங்க. மருத்துவ சம்பந்தமா எதுக்கு மருத்துவம் எடுப்பாங்க? அது சொல்ல எப்படிங்க சொல்றது? இப்ப ராகு தானே, ராகு குருவா இருக்கிறதுனால கொழுப்பு சத்து அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு மருந்து எடுப்பாங்க. இல்ல இருதயம் சம்பந்தமா எப்படி எடுப்பாங்க? 4, 8. சூரியன் வரும்ல, சூரியன் இதயத்துக்கு போகணும். நுரையீரல் பிரச்சனைங்க. சூரியன் இல்லை. இப்ப 4 நுரையீரல் பிரச்சனை இருக்குது. அலர்ஜிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சம்பந்தமான அப்புறம் கொலஸ்ட்ரால் மாத்திரை கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. பிரஷர் லேசா இருக்கு, கண்ட்ரோல்ல இருக்கு, இருந்தாலும் ஒரு 1/2 மாத்திரை எடுத்துக்கிறோம். அதான் இருதயம் தானே பிரஷர் கண்ட்ரோல் பண்றது. அதான் பிரஷர்ங்கிறது ரத்தம்யா. 4, 8. சரி, இப்ப பாருங்க, டைரக்டா சூரியன் கெட்டு போயிட்டாதான் நீங்க சொல்லணும். காட்டல, சூரியன் காட்டல, அதனால இதை காட்டணும். அப்ப ஒரு சம்பவம் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தசா புத்தி அந்தரம், அந்தரத்து கூட தேவையில்லை, போக வேண்டியது இல்ல, தசா புத்தியை சொன்னாலே போதும். ஏங்க இவங்களுடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷு. அது வந்து இப்ப நடக்கக்கூடிய திசை வந்து குரு திசை. அது 1க்கு 4க்கு ஆதிபத்தியம் பெறுகிறதுனால அது 1, 4 போட்டிருக்கீங்க. 3ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனால குரு 3ல போட்டிருக்கீங்க. 8 வந்து அதனுடைய
இது ராகு புக்தி புக்தி அந்த புக்தி ராகுக்கு சொந்த வீடு இல்ல, அதனால 8ஆம் பாவத்தை போட்டார். ஓகே. அப்போ இந்த 4 பாவம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. தசாநாதனே வந்து ராகுவோட நட்சத்திரத்தை நிக்கிறதுனால முதல்ல தசாநாதனே 8க்கு தொடர்பு ஏற்படுத்துறாரு. இப்போ ஒரு கேள்வி அந்த அம்மாட்ட கேட்போம். 8ஆம் பாவம் நடக்கிறதுனால ரொம்ப தூரம் பாத யாத்திரை கோயிலுக்கு போகணும், அது போகணும்னு நினைச்சு போகாம இருக்கீங்களா? ஆமாங்க, கோயிலுக்கு போகணும்னு நினைப்பேன், ஆனா வாய்ப்பு வர மாட்டேங்குது. அது 8 இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது பாருங்க. அதான் ஆமாங்க. எல்லாரும் ஒரு குரூப்பா போவாங்க, ஒரு குரூப்பா போவாங்க. நம்மள கேட்டா இடம் இல்லம்பாங்க. அதனால லோக்கல்ல கோயில்ல லோக்கல் கோயிலுக்கு போயிடுறது. 4ஆம் இடமா இருக்கிறதுனால இருந்த இடத்துல கும்பிட்டுக்குருவாங்க. ஆமாங்க, அப்படிதான் அர்த்தம். எல்ஐசி போட்டீங்களாமா? எல்ஐசி முடிஞ்சா? இன்சூரன்ஸ் போட்டீங்களா? எல்ஐசி போட்டுட்டு ஒரு இது முடிஞ்சு அடுத்தது ரினிவல் பண்ணி போட்டுட்டு வந்துருவாங்க. ரினிவல் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அது எல்ஐசி எப்படி எடுத்தீங்க? 8ங்கிறதுனால 8ஆம் பாவம். 8ஆம் பாவம். ரைட். சரி சரி. இப்ப இது புரியுதா? தாமோதரையா ஒரு உதாரண ஜாதகம் சொல்லுங்க. தாமோதரையா இருக்காரு பாருங்க, நேற்று கேள்வி கேட்டாரு. தாமோதரையா ஜாதகத்தை கொடுக்க சொல்லுங்க, ஒரு ஆய்வு பண்ணிடலாம். தாமோதரையா சரி. லட்சுமணி அவரை பேச சொல்லுங்கய்யா. தாமோதரையா இருக்கீங்களா? லைனுக்கு வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க ஜாதகத்தை கொடுத்து இப்ப நடக்கிற தசாபுத்தி சொல்லுங்க, ஒரு ஆய்வு பண்ண சொல்லுங்கப்பா. கேளுங்க. சொல்றீங்களா? ஐயா மிதுன லக்னம் ஐயா. இந்த வந்துடுறேன். என்ன லக்னம்? மிதுன லக்னம். கிரகத்தை சொல்லுங்க. அதுல லக்னத்திலே கேது. இந்த வந்துடுறேன். மிதுன லக்னம், கேது. லக்னத்திலே கேது. தனுசுல வந்து ராகு. மகரத்துல வந்து சந்திரன் குரு. மகரத்துல சந்திரன் குரு. கும்பத்துல செவ்வாய். ரிஷபத்துல வந்து சூரியன். ரிஷபத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சனி. இப்ப வந்து சனி தசை. இப்ப நடக்கிற தசை சனி தசை புதன் புத்தி. சனி தசை புதன் புத்தி. சனி எந்த நட்சத்திரத்துல? சனி எந்த தசை? மிருகசீரிஷம். செவ்வாய். புதன் வந்து ரோகிணி. சந்திரன். சந்திரன். இப்ப பாத்தீங்கன்னா சனி வந்து இந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 12. 12ல இருக்காரு. அவர் எத்தனை குடையவர்? 8, 9 குடையவர். அவர் வந்து 8, 9. தசாநாதன் 8, 9, 12 தான் காட்டுது இல்லையா? தசாநாதனுக்கு வந்து 8ஆம் பாவத்தை காட்டுது, 12ஆம் பாவத்தை காட்டுது, 9ஆம் பாவத்தையும் காட்டுது. சரி, இப்ப இந்த 2, 3 பாவங்கள் தான் இவருக்கு தசையா வந்துருச்சு. அப்ப இந்த சனி புத்தியா இருக்கிறதுனால 8ஆம் பாவம் இருந்து 12 இருந்துச்சுன்னா ஏதாவது பணம் வந்து டெபாசிட் பண்ணீங்களா, விரயம் பண்ணீங்களா? டெபாசிட்ல எதுவும் பண்ணல. விரயம் ஆயிருக்கா? விரயம் ஆயிருக்குதுயா. ஏன்னா சனிங்கிறது 12, 8 காட்டினாலே விரயத்தை தான் காட்டும்.
அது 9ஆம் பாவமா விரயம் இருக்கிறதுனால 9ஆம் பாவமா இருக்கிறதுனால அதிகமான விரயத்தை காட்டாது அப்படின்னு அர்த்தம். தொழில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? எதுவும் பிரச்சனை இல்லை ஐயா. வெரி குட். ஏன்னா 10ஆம் பாவம்ங்கிறது இந்த 8 8 10 12 எல்லாம் ஒரே குரூப் ஆயிருமா அப்படின்னு அர்த்தம். ஏதாவது 2வது தொழில் ஏதாவது பண்ணீங்களா இருக்குது ஐயா அப்படின்னு அர்த்தம். 12ஆம் பாவங்கிறதுனால 2வது தொழில். சரி, மிருகசீரிஷம்னா குரு தானே, குரு கர்மா தானே, ஆமாங்க ஐயா. குரு கர்மா. அப்படி அப்ப பணத்தை வச்சு ஏதாவது முதலீடு பண்ணீங்களா இல்ல பணத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணீங்களான்னு கேட்கணும். பணத்தை வச்சு எதுவும் தொழில் பண்ணல ஐயா. பண்ணல. அப்ப பணம் ஏதாவது லோனிங்ல வாங்குனீங்களா? பணத்தை பேங்க்ல ஏதாவது வாங்கிட்டாயா? இன்சூரன்ஸ் எல்என்டி ஃபைனான்ஸ். 8ஆம் பாவம் வந்துச்சா? எல்என்டி ஃபைனான்ஸ் வந்துடுது. அப்ப சனிங்கிறது எல்ஐசி 8ஆம் பாவம், அது மூலமாக பண வருவாய் உண்டு. ரைட். சரி, இப்ப புதனுக்கு வந்துருவோம். புதன் எங்க இருக்காருன்னு பாருங்க. புதன் வந்து 12ல இருக்காங்க. 1 4க்கு உடையவர் அப்படின்னு புரியுதாப்ப? சரி, புரியுது. இப்ப பாருங்க, இந்த சனி புத்தியில இந்த செவ்வாய் இருக்காரு இல்லையா, இந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அப்புறம் இங்க வருவோம். செவ்வாய் எங்க இருக்காரு இந்த ஜாதகத்துல? செவ்வாய் வந்து கும்பத்துல இருக்கிறாரு ஐயா. அது எத்தனாம் இடம்? 9. அவர் எத்தனை குடையவர்? 6-11 குடையவர். 6-11. அவரும் பெரிய பாதிப்பு இல்லை இல்லையா? ஆமா. என்னங்கய்யா? அவரும் பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்ப சனி திசை உங்களுக்கு வந்து எல்ஐசி கொடுத்து தொழில டெவலப் பண்ற மாதிரி, வேலையாட்கள்லாம் வச்சு வேலை செய்யற மாதிரியான ஒரு அமைப்பு வரும் இல்லையா? அப்படின்னு. சரி, இந்த புதன் பார்க்கும்போது புதன் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்காரு. சந்திரன் 2ஆம் இடத்தின் அதிபதி. அவர் எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு? சந்திரன் 8ல இருக்காரா? இருக்காரு. அப்ப அந்த புதன் பத்தி வரும்போது மட்டும் 8 காட்டுது, 8ல இருந்து காட்டுது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த புதன் பத்தி வந்த பிறகு கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தும். ஏதாவது செலவு செய்யலாம். செலவு பண்ணி கொடுத்தாரு ஐயா. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. சுப செலவு ஆயிரம். ஒரு அமௌண்ட் ஒரு 2 8 ஆனதுனால வரதட்சணையா போயிருமா? 2ஆம் பாவகம் குடும்பத்துக்காக செலவு பண்ணி இருக்கிறாரு. குடும்பத்துக்காக செலவாயிரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்படித்தான் நம்ம இதை அப்படியே எடுத்து பார்க்கணும். புரியுதா நான் சொல்றேன்? எப்படி பாயிண்ட் சொல்றேன்னு புரியுது. இது கர்மாவில்தானே. புதன் வந்து புதன் இந்த ஜாதகத்துல எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு? 12ல. ரோகிணியில சந்திரனுடைய கர்மாவில தானே உட்கார்ந்து, இது புதனுடைய கர்மாவில தானே உட்கார்ந்தா இருக்கா. அப்ப திருமண சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அப்படியே எடுத்துக்கணும். அப்ப முதல் நாளே கல்யாணம் திருமணம் அதெல்லாம் எடுத்துக்கணும். இவர் பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல போனா சிறப்படைவாரா இல்லையா? பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போனா சிறப்படைவாரா? புதன் வந்து 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வெளியூர் போய் சிறப்படைப்பாருன்னா வெளியூருக்கு போனா வேலை வேணும் இல்லையா? போனாருங்களா? போகலையா வெளியூருக்கு? இல்ல, வெளியூர் போயிட்டு போக மாட்டாரு. ஐயா. உள்ளூர்லயே தான் இருப்பார். பால் சொசைட்டி செக்ரட்டரியா இருக்காரு. போக முடியாது. போக மாட்டார். ஐயா இப்ப எனக்கு ஜாதகம் எப்படி இருந்து? ஜாதக தொழில்
உங்க ஜாதகம் வந்து பாருங்க, சந்திரனும் குருவும் சேர்க்கை இருக்கு இல்லையா? சந்திரனும் குருவும் சேர்ந்து 2ஆம் பாவத்தை பாக்குறதுனால சிக்கனமான ஆளு நீங்க. சரிங்க ஐயா. அனாவசியமா செலவழிக்க மாட்டீங்க இல்லையா? கரெக்ட் தான் ஐயா. செலவழிக்க மாட்டாரு. சந்திரன் குரு சேர்ந்து இருந்தா உங்க உங்களுடைய சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பெண்ணுடைய திருவோணம் 1ஆம் பாதம். திருவோணம் 1ஆம் பாதம் பாருங்க. அப்ப அவருக்கு வந்து பெண் வர்க்கங்கள்ல அவங்களுக்கு தான் பாதிப்பு வரும். அத்தைமார்கள், தங்கச்சிமார்கள், அக்காமார்களுக்கு தான் பாதிப்பு வரும். அப்படின்னு இருக்கணும். சந்திரன் குரு 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சேர்ந்து 8 கிழமை. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. உங்க மனைவி லட்சணமா இருப்பாங்களா? லட்சணமா இருக்கிறாங்க ஐயா. லட்சணமா இருக்காங்க. ஆனா எப்படி சொல்றீங்க ஐயா? மூக்கு மூலியமா இருப்பாங்களான்னு கேக்குறேன். நல்லா இருக்காங்க ஐயா. நல்லா இருக்காங்கிறத சொல்லணும். ஐயா நல்லா இருக்காங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்றேன். இல்ல உண்மைதான், நல்லா இருக்காங்க. சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்தால் அழகானதா இருப்பாங்க. அந்த ராகு இருக்கிறதுனால, சந்திரனுடைய கர்மா இருக்கிறதுனால அவங்க முதல்ல மனைவி சாப்பிட்டேல இருந்து தான் கேட்பாங்க. போட்டு கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. 2ஆம் பாவத்துல குரு இருக்கு, சந்திரன் இருக்கு. அப்ப 2ஆம் பாவத்துல குரு இருந்து அங்க நீசமாய் உட்கார்ந்து இருக்காரு. இந்த அம்மா வந்து பணம் சம்பாரிச்சு அந்த பணத்தை வந்து யாருக்காவது குடுக்கல் வாங்கல் இருக்கு அந்த அம்மாவுக்கு? யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. குடுக்கல் வாங்கலாம் யாருக்கிட்டே இல்ல ஐயா. இவருக்கு தாங்க கொடுப்பாங்க. இவருக்கு தாங்க கொடுப்பாங்க. இவருக்கு தான் கொடுப்பாங்க. என்ன? ஆமா, எதுவா இருந்தாலும் நான் தான் ஐயா. அந்த அம்மா கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க ஐயா. இவர் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. லக்னாதிபதி 8க்கு போய் அது 7ஆம் வீட்டினதிபதி 8க்கு போயிட்டாங்க. அப்ப வந்து என்ன இருப்பாங்க? இவருக்கு பயந்து தானே இருப்பாங்க. ஆமா ஐயா. இவரு அதுக்கு பயப்படுவாரு, அவர் இதுக்கு பயப்படுவாரு. அதான் ஒண்ணு ஜீவனக்காரங்க. அப்படியே எடுக்கணும். இவர் பணம் என்ன கொடுத்து லாக் ஆயிருக்குங்கய்யா. இவர் பணம் 12ஆம் பாவத்துல. ஆமாங்க. 12ஆம் பாவத்துல என் பணம் லாக் ஆயிடுச்சு. லாக் ஆயிரும். என் பணம் நான் கொடுத்த இடத்த பூரா லாக் ஆகுது. லாக் ஆகுது. 8ஆம் இடத்துல போய் நீசமாயி உட்கார்ந்து இருக்காரு ராசா. ஆமா, 2ஆம் அதிபதி 8ல நீஷ்ட கிரகத்தோட சேர்ந்துங்கிறாரு. அதான் அவரே 10 கூட பணம் கொடுத்து நட்பு நிறைய பகையை சம்பாதிச்சிட்டாரு. யாரும் கொடுக்கல. பகையாயிரும். 7ஆம் அதிபதி 8ல. ஒரு தங்கத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, வராது. வராது. தொழில் ரீதியா கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. கூட்டு தொழில் பண்ணி ஏமாந்துருப்பீங்க. கூட்டு தொழில் இது இல்ல இல்லையா? பணம் கொடுத்து வரல. வழக்கத்துல பணம் பழக்க வழக்கத்துல பணம் கொடுத்து வரல. வராது. ஏன் இவருக்கு ஜோதிடத்துறை எப்படி இருக்கு? இப்ப இவருக்கு சொல்லுங்க. இவருக்கு அப்படின்னு பாக்கணும். பாருங்க, இவருக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, சந்திரனோட சேர்ந்து பார்க்கிறாரு, 2ஆம் அதிபதியோட சேர்ந்து பார்க்கிறாரு. அதனால வாக்குப்படிதான் வரும். வாக்குப்படிதான் வரும். புதனையும் பாக்குறாரு குரு, அதனால ஜோதிடமும் வரும். ஜோதிஷம் வரும். 12ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க. அதனால இவர் ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க, இவருக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி யாரு? புதன். 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. சூரியன் சுக்கிரன் சனியோட 12ஆம் இடத்துல இருக்காரு. உங்க வீட்டுக்கு முன்னாடி கோயில் இருக்கா? இருக்குது ஐயா. இருக்கும். இருக்குது ஐயா. இருக்குது. ஆனா எப்படி சொன்னீங்கன்னு தெரியல ஐயா. என்ன இருக்குதான்னு கேட்டீங்க? என்ன இருக்குதான்னு கேட்டீங்க? கோயில். கோயில்
ஓகே. அது எப்படி கேட்டீங்கய்யா? 4ஆம் இடத்தின் அதிபதி 12ல போய் எத்தனை கிரகத்தோட சேர்ந்து வாழ்ந்துருக்காருங்க. அப்ப அந்த கோயில்ல 2-3 தெய்வம் இருக்கிற மாதிரி இருக்கும். இருக்குதுங்க ஐயா. 4 தெய்வம் 5 தெய்வம் இருக்குது ஐயா. 4-5 தெய்வம் இருக்கும். இருக்குது ஐயா. அப்படின்னா எடுக்கணும். அவருடைய ஆயுள் பலம் எப்படி இருக்குங்க ஐயா? லக்னத்துல கேது இருக்காரு இல்லையா? ஆமாங்க. ஆமா. லக்னத்திலே கேது இருக்காரு. அதனால லக்னத்துல கேது இருந்தாருன்னா அவருக்கு சூரியனுடைய கர்மா வந்துருமா இல்லையா? ஆமா. அப்ப சூரியனுடைய அரசு சம்பந்தமான பேங்கு, அரசு அதிகாரிகளோட தொடர்பு இருக்கும். அரசு அதிகாரிகளோட தொடர்பு தான். பார சொசைட்டி. ஐயாங்க புதன் கூட்டுறவு லக்னம். ஆமா. கூட்டுறவு வங்கியோட தொடர்பு இருக்கும். 11ஆம் இடம் 11ஆம் இடம் தான் கூட்டுறவு. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். அப்படின்னு சுக்கிரனே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க ஏதாவது தெய்வத்தினுடைய பேர் உங்க மனைவியுடைய பேரா இருக்கா? ஆமாங்க ஐயா. கௌசல்யா இருக்கும் பாருங்க. கண்டிப்பா இருக்கும். கௌசல்யான்னு இருக்கும். கௌசல்யா தான். பாத்தீங்களா? கௌசல்யா ராமனுடைய கௌசலைங்கிற பேர் வந்திருக்கும். எனக்கு இவரு சொல்லி கொடுத்தாரு. யாரு? ஐயா? நெல்லை வசந்தன் சொன்னாரு. இந்த மாதிரி இருந்து 12ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருந்தா கௌசல்யா தான் அவன் வீட்டுக்காரம்மா பேருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். இருக்கா இல்லையா? இருக்குது ஐயா. கௌசல்யா தான் பேரு. பாருங்க, ஜோசியம்ங்கிறது எவ்வளவு டீப்பான விஷயங்கிறத பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருந்தா போய் கௌசல்யா பிடிச்சி கட்ட பண்ணிருக்கலாம். அதெல்லாம் கட்டித்தானே ஆகணும், வேற வழி இல்லையா? ஐயா இவரு வாங்கினா ஒரு ஆயில்லாம் எனக்கு கம்மியா இருக்கும் பழகுது. ஆயில் கம்மியா இருக்கும், நான் எதுக்கு ஜோசியம் கத்துக்கணும்ன்றாரு. இப்ப ஆயில பத்தி இவர் கேக்குறாரு இல்லையா? ஆயில் அப்படின்னு சொல்லிட்டாலே 8ஆம் வீட்டின் அதிபதி என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? சனி என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? சனி மிருகசீரிஷம். செவ்வாயோட நட்சத்திரத்துல சனி இருந்தாலும் செவ்வாய் வந்து சனியோட நட்சத்திரத்துல இருந்தாலோ நீடித்த ஆயுள் உள்ளவர்கள் தான் இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு ஆயுளை பத்தி பிரச்சனை இல்லை. அப்படியா நம்ம எடுத்துக்கிறது. ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க. சனி செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் சனி நட்சத்திரத்துல இருந்தா ஆயுள் நல்லா இருக்கும். அப்படிதான் அர்த்தம். செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல இருக்காருன்னு சொன்னோம்? செவ்வாய் வந்து சதய ராகு. செவ்வாய் சதய நட்சத்திரத்துல இருந்தாருன்னா, செவ்வாய் வந்து சதயத்தில் இருந்தால் ஜாதகர் வருமானம் சம்பாதிக்கிறது பத்திரமா வச்சுக்கறணும். இல்லைன்னா அது விரயமாயிடும். வைக்க முடிய விடாது. அது செவ்வாய் வந்து சதய நட்சத்திரத்துல இருந்தா இவற்ற பணம் இருக்கிறத வெளியே சொல்லக்கூடாது. இவற்ற பணம் இருக்கிறத வெளியே சொன்னா நாளைக்கே போயிடும். 30 லட்சத்துல வீடு கட்டினாரு, உடனே கல்யாணம் பண்ணாரு, வீடு கட்டினாரு. அதெல்லாம் செஞ்சிருவாரு. இப்ப பாருங்க, 4ஆம் வீட்டின் அதிபதி 12ல போயிட்டு உட்கார்ந்து இருக்காரு. 4ஆம் வீட்டின் அதிபதி என்ன நட்சத்திரத்துல புதன் உட்கார்ந்து இருக்காரு? ரோகிணி நட்சத்திரத்துல உட்கார்ந்தனால 2 மாடி வீடு கட்டுவாரு, 2 வாசப்படி வச்சிருப்பாருன்னு அர்த்தம். 2 அடுக்கு அப்படி சொல்லணும். எப்படி ஐயா சொன்னீங்க? அதே ரோகிணிங்கிறதுனால அது டபுள். ரோகிணினா டபுள். இப்படி எல்லாம். அப்ப இப்படி நம்ம சொல்ல 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 வந்துகிட்டே இருக்கோம். அத நீங்க அப்படியே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துரும். சொல்லிட்டேன். இந்த ரோட்
வந்து அப்படியே பிடிச்சுக்கங்க சரிங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனா கிரகத்தை பார்த்து பார்த்து படிக்கிறது தான். ஆமா, நம்ம அது கூட பேசணும், சரிங்க. அது நம்ம கூட பேசும். இப்போ ஐயா திசாநாதனுக்கு பலனை சொல்லும் போது சனி தசை சொன்னீங்க. நம்ம வந்து சனி முதல்ல எங்க நிக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய பலனை வந்து முதல் கொடுப்பாரு. அடுத்தது அவருடைய ஆதிபத்தியம் பெற்ற வீட்டினுடைய பலனை ரெண்டாவது கொடுப்பாரு. மூணாவது வந்து அவருடைய நட்சத்திராதிபதி நின்ற பலனையும் கொடுப்பாரு. அந்த நட்சத்திராதிபதி ஆதிபத்தியம் ஏற்றிய பலனையும் கொடுப்பாருன்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவு பண்ணோம்னாக்கா ஒரு தசாநாதனுக்கு 6 வீடு 7 வீடு தொடர்பு வருது. எப்படியா தொடர்பு பண்ணி சொல்ல முடியும்? முக்கியமான தசாநாதன் என்ற நட்சத்திராதிபதி எங்க இருக்காரோ அதுதான் முதன்மையா வேலை செய்வார். தசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி நின்ற வீடு தான் அதிக பலனை கொடுக்கும். ஆமா, அவருடைய ஆதிபத்தியம் கொடுக்குங்களா? ரெண்டாவது. மூணாவது தசாநாதனுடைய வீடு வழியாக கொடுப்பார். ஆதிபத்தியத்தின் வழியாக நின்ற வயிற்றின் வழி கொடுப்பார். சரி, அப்ப இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை வாங்கினோன்னு மடமடமடன்னு சொல்லாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதை கணிச்சுக்கிட்டு என்னென்ன அப்படின்னு எழுதிக்கிட்டு சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் வந்துரும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் மனசுல பதிஞ்சுதா? இனி ஈஸியா சொல்லிடலாமா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே? சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க, ட்ரையல் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க சொல்லிடுவீங்க. இன்னொரு ஜாதகம் வேணா போட்டுருங்க ஐயா, பார்த்து முடிச்சிருவோம். நாளைக்கு மீதியை பார்ப்போம். ஒரு ஜாதகம் சொல்லுங்க மறுபடியும். அதாவது எப்படின்னா நாளைக்கு பார்ப்போம். சரிங்க. இப்ப வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அந்த ஜாதகத்தின் தரத்தை நம்ம நிர்ணயம் பண்ணணும். 1-5-9 கெட்டு போக கூடாது. மியூட்ல போட்டுருங்க. 1-5-9 என்பது கெட்டு போக கூடாது. அப்படி லக்னத்துக்கு 1-5-9 சொல்றீங்களா? அர்த்தம் 1-5-9 என்ன அர்த்தம்னா, இந்த 1-5-9 என்ற கிரகம் 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துல இருந்து அது நின்ற நட்சத்திராதிபதி அந்த மாதிரி இருந்தாத்தான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நட்சத்திராதிபதி நல்லா இருந்தாருன்னா கெட்டு போனது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐயா, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் கேட்கட்டுங்களா? கேளுங்க ஐயா. இப்ப லக்னத்துல 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8, 12ல போய் நின்னுட்டாக்க கல்யாணம் இல்லைன்ட்டு ஒரு இது பார்த்தேன். அது எப்படிங்க எடுத்துக்கிறது? எப்படி லக்னத்துல 2வது அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8, 12ல போய் நின்னுட்டா அவங்களுக்கு கல்யாணம் இல்லைன்றாங்க. அதாவது ஒரு தசை நடத்துற கிரகமோ ஒரு புத்தி நடத்துற கிரகம் சஷ்டாஷ்டாங்கமா வரக்கூடாது. 6, 8 வரக்கூடாது. குடும்பஸ்தானாதிபதியும் 7ஆம் பாவங்கிற கடஸ்தானாதிபதியும் 6, 8, 12ல போய் மறையக்கூடாது. அந்த கிரகத்துக்குள்ள மறையக்கூடாது. மறைஞ்சிச்சுன்னா அது சிறப்பு அடையாது அப்படின்னு. அதாங்க. ஆனா இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டுங்க, நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் வீட்டின் அதிபதியும் 2ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் பாவத்துக்கு போயிட்டாங்க. எப்படி கல்யாணம் நினைச்சு கேக்குறாங்க அவங்க. சொல்லுங்க. 2ஆம் வீட்டின் அதிபதியும் 8ஆம் வீட்டின் அதிபதியும் மறைஞ்சிட்டாங்க. ஆனா 2ஆம் வீட்டை பாக்குறாங்க. பார்த்து முடிவு பண்ணாருன்னா அந்த பொண்ணு தடையாயிடுச்சு, அடுத்த ஒரு பெண்ணு இந்த மாதிரி ஏதாவது 2 தடைகள் ஏற்பட்டு அவர் கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா போன உடனே புடிச்சுக்கிறோம். லக்னத்துக்கு தான் லக்னாதிபதிக்கு 9 இருக்கிறாங்க. அதான் புடிச்சுக்கிறோம். 1-2 தடையாகி பிறகுதான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஆகும். ஆனா பிரச்சனையோட கல்யாணம் ஆயிருக்கும். அப்படித்தான் நாங்க தாமதம் ஐயா. பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, டிலே ஆகிதான்
கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் உங்க மாமியார் போய் பண்ணோம். உங்க மாமியார் பிரச்சனை பண்ணிருக்கோம். உங்க மாமியார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம், பிரச்சனை பண்ணிருக்கோம். எங்க மாமியார் தான் எல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனா இடையில இருக்கவங்க கூட ஏதாவது கலப்பி விட்டுருவாங்கல்ல. ஆமா, இடையில இருக்கிறவங்க யாரெல்லாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால நின்றோம். கல்யாணம் நிக்கல, அது பொண்ணு பார்க்க போறப்போ நின்று பேசி அவ்வளவுதான். அவன் கொடுக்கலன்ட்டாங்க. இப்ப இதுவரைக்கும் எல்லாருக்கும் சகஜம் தானே. இல்ல, இதுவரை நடத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, சந்தேகம் எல்லாம் நல்லா இருக்கு. சரி, அப்ப ஜாதகத்தை பார்த்தோம்னா தசைக்கு புத்திக்கு எப்படி 12 பாவங்களை வச்சு என்ன மாதிரி பண்ணணும், இது எப்படி இருக்குன்னு எடுத்துடலாமா? ஐயா, இது கோச்சாரத்தை சொல்லுங்க. இதுக்கு நாளைக்கு பார்ப்போம். கோச்சாரம்ங்கிறது பெருசா நீங்க எடுக்க வேண்டாம். கோச்சாரத்தைங்கிறது வந்து தசாநாதன், ராகு, பெரிய கிரகங்களா இருந்தா மட்டும் கோச்சாரத்துக்கு போங்கள். ஐயா, இதுல என்னுடைய மகனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என்னுடைய மகனை பத்தி. சரி, இவர் மகனை பத்தி கேட்கிறாரு. 5ஆம் வீட்டுல யாரு? சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? 12ல. சுக்கிரன் 12 போயிட்டாரு. அப்ப 5 குடையவர் 12ல போய் லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாருன்னா, அப்ப இவர் உங்க மகன் உங்களுடைய இருக்காரா, வெளியில இருக்காரா? என் கூடவே தான் இருக்கிறாரு. என் கூடவே தான் கேட்கிறாரு. உங்க கூடயே இருந்தா உங்களை பெருசா எதாவது சொல்லிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். ஐயா, அங்கேயே சூரியன் சனி இருக்கு. அப்பா பையனுக்கு கொஞ்சம் பிடித்தும் பிடிக்காமையும் இருக்கும் இல்லையா? அங்கேயா சூரியனும் சனியும் இருந்தா, சூரியன் சனி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், சூரியனோட சனி இருந்துச்சுனாலும் அப்பாவுக்கும் மகனுக்கு வந்து 2 பேரும் வேற கிரகங்களா இருந்தாலும் வேற வழியில ஒட்டு போயிருவாங்க. ஓ, சரி சரி. அதான் சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஆனா வந்து சகஜமாயிடும். சகஜமா போயிருவாங்க. பையனுக்கு எவ்வளவு வயசு? பையனுக்கு வந்து இப்போ 22. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவனுடைய படிப்பு வேற. இப்ப அவனுடைய ஜாதகத்தை பார்க்கணும். சரி சரி. எல்லாம் இதை வச்சு இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது நல்லா தான் இருக்கு. சரிங்க. 5ஆம் பாவம் 12க்கு போயிடுச்சு. 5ஆம் பாவத்துக்கு பாப்பா அவன் வந்து வெளியே போயிட்டானா சம்பாதிச்சிருக்கான். சரி. 5ஆம் அதிபதிக்கு 10ல செவ்வாய் திக்பலத்துல இருக்குது. அவனுக்கு தொழில் நல்லா சிறப்பா இருக்கும்னு சொல்லலாமா? 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் அதிபதிக்கு 10ல செவ்வாய் திக்பலம். 5ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதிக்கு 10ல திக்பலம் செவ்வாய். 5ஆம் பாவத்துக்கு திக்பலம்ங்கிறத பார்க்க கூடாது. 5ஆம் அதிபதிக்கு ஒரு பாவத்திற்கு திக்பலம் இருக்கான்னு பாருங்க. 5ஆம் இடத்துக்கு 5ல செவ்வாய். 5ஆம் பாவத்துக்கு 9 10 கூடையவன் சேர்க்க இருக்கான்னு பாருங்க. 5ஆம் பாவத்துக்கு 9 கூடையவனாகிய புதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கா? புதன் வந்து சந்திரன் சாரத்துல இருக்குதுங்கய்யா. அப்ப தொடர்பு இருக்கு. அப்ப அவன் வந்து விவரமான ஆளாத்தானே வருவான். நல்லா பாருங்க, இவரு ஒரு இடம் வாங்குறாங்கன்னா அங்க கோயில் இருக்கும், சமாதி இருக்கும். கூட ஒரு ஆட்சியா தானே இருக்காரு. இல்ல, இப்ப படிச்சுக்கிறாரு. லாஸ்ட் இயர். 5 கூட ஒரு ஆட்சியா தானே இருக்காரு. சரி, ஓகே. எனி டவுட்? இப்ப நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு ரெக்வஸ்ட், ஒரு ஜாதகத்தை போடும்போது அவங்களுடைய முழு ஜாதகத்தையும் கிரகத்தையும் கரெக்டா நட்சத்திரத்தையும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தசா புத்தி சொல்லிடுங்க. நாளைக்கு யாராவது ஒரு ஜாதகத்தை நம்ம குரூப்ல போட்டுருங்க, முழுமையான சொல்லிடுங்க ஒரு ஜாதகத்தை. அத பாத்துக்கிறோம். ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்களா? டேட் ஆஃப் பர்த் டைம் ஊர போடுங்க. நான் போட்டுட்டுமா? போடுங்க. சரி சரி. இன்னைக்கு வகுப்பு எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சுங்கய்யா. நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சுங்கய்யா, நல்லா இருந்துச்சு. 1.5 மணி நேரம் போனதே தெரியல. ஐயா, ஒரே சந்தேகம்.
இப்ப தசா புத்தியில நம்ம கர்மாவா பாக்குறது இல்லையா ஐயா? இது இருந்தாலே போதும் இல்லையா? இல்ல இதையும் தசாநாதன், பார்க்கணும், புத்திநாதன். இதையும் பார்க்கணும், கர்மாவையும் ஒரு தடவை பார்த்துக்கணும். ஆஹ் அதையும் ஏன்னா பார்த்து நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பார்க்கணும். நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்தாமே கிரகத்தை வச்சே பார்த்துட்டோம் போல. ஏன் கரெக்டா? கிரகத்தை வச்சு தசாபுத்தி வச்சு பார்த்துட்டாரு. கர்மாவையும் தொட்டுத்தானே வந்தோம். சரி. தாமோதர ஐயா ஜாதகத்துக்கு கர்மாவே பார்க்கல நம்ம. ஓகே சரி சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிங்க. நாளைக்கு இதே மாதிரி, ஏன்னா இந்த 16வது கிளாஸ் நான் நடத்த முடியல, நாங்கள் ஐயா கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கிறதுனால அதை சேர்த்து இப்போ நடத்திடுவோம். நாளைக்கு இதே மாதிரி 7 மணிக்கு வந்துருங்க. நாளையும் ஆய்வு பண்ணி உங்களுக்கு தெளிவாக்கிடுவோம். சரியா? யாராவது கொடுக்காதவங்க யாராவது இருந்தா அவங்க மட்டும் கட்டணத்தை செலுத்துங்கள். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க. நன்றி.